வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நிச்சயமா கர்த்தரை நம்பி வாழ்க்கையை நடத்துகிறவர் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதே இல்லை, அழிந்து போவதில்லை, எந்த பிரச்சனைகளும் நம்மை மேற்கொள்வதில்லை. கடந்த 9 மாதங்களும் கிருபையாக நடத்தியிருக்கிறார். எத்தனையோ கொரோனா வந்துச்சு, இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். நம்ம இனியும் தப்பிப்போம், இனியும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், இனியும் நம்மை நடத்துவார். நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய பொருளாதாரம் எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்தார். ஒருத்தரை மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் பார்த்துருக்கிறேன், உண்மையை பார்ப்பார் ஆண்டவர். அவங்களுக்கு அதனால் கூடுதல் போனஸ் கொடுப்பார். அவன் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் உண்மைத்துவத்தை பார்த்துட்டா என்ன செய்வாங்க? நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, உண்மையாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்னும் போனஸ் கொடுங்க, ப்ரொமோஷன் கொடுங்க. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மை வித்தியாசப்படுத்தி ப்ளஸ் பண்ணுறவர். இதில் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டவர் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரம்புகிற அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை பொழுது வாக்குத்தத்த ஆராதனைக்காக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். அந்த வார்த்தையை உங்களோடு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 12:22. எடுத்தவங்க ஒருத்தவங்க எப்பா அலங்காத்தாலே இப்படி இருக்கீங்களே, வாசிங்க. கர்த்தர் உங்களை தனக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்து நிமித்தம் நமது ஜனத்தை கைவிட மாட்டார். மறுபடியும் சத்தமா வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, படித்தவங்க, பட்டம் பெற்றவங்க, ஞானிகள், ஃபேமிலி பேக்ரவுண்டில் பரம்பரையாக சொத்துக்களை வைத்திருக்கிறவர்கள், கனத்தோடு வாழுகிறவர்கள். ஆனால் அவர்களை தமக்கு சொந்தமான ஜனமாக கர்த்தர் கொள்ள பிரியப்படலை. கர்த்தர் நம்மை தமக்கு சொந்தமான ஜனமாக பிரியப்பட்டிருக்கிறார் ஆண்டவர். எவ்வளவு கிரேட் பாருங்க. இன்னைக்கு அது இல்லை மெசேஜ். அதில் ஒரு வார்த்தை சொல்லுது, தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் அவர் உங்களை கைவிட மாட்டார். சொந்த ஜனமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மேல பிரியம் வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம மேல ஒரு அநாதி பிரியம், ஒரு பாசம், ஒரு இரக்கம், ஒரு காருண்யம். என்னன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பார்ப்பேன், என்னை நேசிக்கிறதுக்கு ஏன் ஆண்டவரே என்னை நேசித்தீர்? எதனால இப்படி எனக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர்? படிப்பு இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, பணம் இல்லை, எந்த சொத்து சுதந்திரங்களும் இல்லை. ஆனால் என்னை இவ்வளவா நேசித்ததற்கு என்ன காரணம்? அவர் சொல்றாரு, நான் பிரியம் வச்சுட்டேன், உன் மேல நான் பிரியம் வச்சுட்டேன், சொந்த ஜனமாக்க நான் பிரிய கொண்டுட்டேன். தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு என்னன்னா, அந்த ஒரு மெசேஜ் என்னன்னா, அவர் நம்மளை சொந்த ஜனமா தெரிஞ்சிட்டாரு, நம்ம மேல பிரியம் வச்சுட்டாரு, அது நமக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு மகத்துவம்ன்ற ஒரு வார்த்தை வருது. இது வரைக்கும் சர்ச்சில் தியானிக்காத ஒரு வார்த்தை, மகத்துவம். அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே புல்லரிக்குது. அந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு தைரியமும் திட நம்பிக்கையும் வருது. ஏன் அவர் கைவிட மாட்டார் அப்படின்னு கேட்டா, அவர் நாமம் மகத்துவம் உள்ளது. அந்த மகத்துவங்கிற வார்த்தையை நான் நைட்டு உட்காந்து தேடிட்டு இருந்தேன். மெஜஸ்டிக் போட்டிருக்கு. மகத்துவம்ங்கிற அந்த வார்த்தை எப்படின்னா, நீங்க 10-11 இல்லை ஆண்டவர். அவர் வந்து மெஜஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தை அந்த மகத்துவன்ற வார்த்தைக்கு ஈக்குவலா சொல்லப்படுது. நான் ஒரு சில வார்த்தையை சொல்றேன். தமிழ்ல போட்டிருக்கு கம்பீரமான அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஒரு சில நேரத்தில் கர்த்தரை நீங்க எந்த லெவல்ல பார்க்குறீங்களோ அந்த லெவல்ல தான் உங்க பிளெஸிங் இருக்கும். அவருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் அவர் உங்களை கைவிட மாட்டார்.
அவர் யாரையும் கைவிட அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னு கேட்டா அவருடைய நாமம் மகத்துவம், த மெஜஸ்டிக், எக்ஸலன்சின்னு போட்டிருக்கு, எக்ஸலன்ட்னு போட்டிருக்கு. அந்த மகத்துவன்ற வார்த்தைக்கு எக்ஸலன்ட், த காட் இஸ் எக்ஸலன்ட் காட், த மெஜஸ்டிக் காட், கம்பீரமான தேவன். அவர் கைவிட தெரியவே தெரியாது அவருக்கு. அவர்தான் தெய்வமாய் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு, ஆடம்பரம் போட்டிருக்கு. அதனாலதான் நம்ம பாடணும் பாருங்களேன், அவருடைய நாமம் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, ஆயிரங்களில் 10,000களில் சிறந்தவர், பவித்திரமான வார்த்தை போட்டிருக்கு தமிழ்ல. இந்த வார்த்தைகள்லாம் யோசிக்கும் போது கடவுளை சும்மா சாதாரணமானவர் இல்லை அவரு. அந்த தேவன் தான் சொல்றாரு, என்னுடைய நாமமே மகத்துவம், என் நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை கைவிட மாட்டேன். எத்தனை சூழ்நிலை இருக்கட்டும், எத்தனை காரியங்கள் நடக்கட்டும், பெரிய பெருமையான அழகான என்கிற வார்த்தை உச்சரிக்கப்படுது. இந்த மகத்துவன்ற வார்த்தைக்கு என்னென்ன மீனிங்லாம் வருது பாருங்க. பெரிய, பெருமையான, அலங்காரமான, அழகான. God, it is good God. தேவன் நல்ல தேவன். உலகத்தில் இஸ்ரவேல் மக்கள் என்ன யோசித்தாங்கன்னா, மற்ற தெய்வத்தை போல என்னுடைய தெய்வமும் தெய்வம் என்று நினைத்தார்கள். கர்த்தர் அநேக இடத்துல அவர்களை பார்த்து சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை, நான் மகத்துவம் உள்ள தேவன், கம்பீரமான தேவன், ஆடம்பரமான தேவன். ஏன் ஆடம்பரம்? அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாத்துக்கும் அதிகாரி அவர்தான், எல்லாவற்றுக்கும் தலைவர் அவர்தான். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாரம் நிறைந்த, சக்தி நிறைந்த இந்த மகத்துவன்ற வார்த்தைக்கு இப்படிப்பட்ட மீனிங்ஸ்லாம் சொல்லப்படுது. அதில் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, த மெஜஸ்டிக், த எக்ஸலன்சி. நம்முடைய தேவன் மகத்துவமானவர். அந்த தெய்வத்தை தான் அந்த காலை பொழுது ஆராதிக்க வந்திருக்கிறோம். நான் ஏன் இப்படிலாம் அடிக்கடி நம்ம நீட்டா டீக்கா ஏன் வரோம் அப்படின்னு கேட்டால், கர்த்தரை ஆராதிக்க வரணும் ஏன் சொல்கிறோம் கேட்டால், நம்முடைய தெய்வம் சாதாரணமானவர் இல்லை. த மெஜஸ்டிக் காட், மகத்துவத்தின் தெய்வம். அவரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது நம்மளும் ஒரு மகத்துவத்தை அவருக்கு செலுத்துங்கன்னு போட்டிருக்கு. மகத்துவத்தை அவருக்கு செலுத்துங்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி மேன்மையாக, ரொம்ப பெருசாக, ரொம்ப பெரியவராக, ரொம்ப கனம் நிறைந்தவராக, ரொம்ப பரிசுத்தம் உள்ளவராக நீங்க பார்க்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆமே, 20 வருஷமா 30 வருஷமா ஒரே லைஃப் ஸ்டைல்ல வாழ்றதுக்காக தேவன் நம்ம தெரிந்து கொள்ளல. அநேக நேரத்தில் அதை நம்ம தியானிக்கிறதே இல்லை. மகத்துவம், அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவர் கைவிட மாட்டார். அவர் மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நம்மை கைவிட மாட்டார். இந்த மகத்துவன்ற வார்த்தை படிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு தைரியமும், திட நம்பிக்கையும், உற்சாகமும், மகிழ்ச்சியும், ஒரு பூரிப்பும், தலையை நிமிர பண்ணுகிற காரியமும் வருகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவஜனமே, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் எபேசியர் நிருபத்தில் ஒரு வார்த்தையை மாத்திரம் இந்த காலை பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எபேசியர் 1:19, நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்னத்தை தெரிஞ்சுக்கணுமா? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினார், அவரிடத்தில் பலத்த வல்லமையை, பலத்த சத்துவத்தின்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுது, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். மகத்துவங்கிற அந்த வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அந்த வார்த்தை எப்படின்னா, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், யுத்த வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். இன்னைக்கு கூட இந்த ரோம சாம்ராஜ்யமே இயேசு மரிக்கவில்லை என்று சொல்லி பிரபலியப்படுத்தினார்கள், திஷ்டாங்கப்படுத்தினார்கள் எல்லா பக்கத்துலையும். இயேசு மரிக்கல, அவர் உயிர் தள்ளல.
மரித்தார், ஆனா அவர் என்ன செய்யல, உயிர் தள்ளல்னு சொல்லி பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அன்னைக்கு இருந்தது எருசலேம்ல சபை இருந்துச்சு. ஆனா இந்த சபை இந்த மகத்துவத்தை, இந்த மகிமையை, இந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தை யாருனாலும் அடக்கி வைக்க முடியவே முடியாது. காரணம், த மெஜஸ்டிக் காட், மகத்துவம் உள்ள தேவன். அவரை எதனாலும் அடக்கி வைக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் அவருடைய மகத்துவம் அவருடைய மகத்துவம் தான், அவருடைய மகிமை அவருடைய மகிமை தான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அந்த மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியணும். சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறது பெரிய விஷயம் இல்லைங்க. நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. எது பெரிய விஷயம்? அவருடைய மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்ணை தேவன் கொடுக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிரகாசமான மனக்கண். இப்போ கண்ணு நல்லா தான் தெரியுது, எனக்கு பார்க்குறதெல்லாம் பார்க்குறேன், இன்னும் கண்ணில் இன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எனக்கு என்ன கண்ணு வேணும்? மகத்துவத்தை அறிந்து கொள்ள, மகா மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண். மகா மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்ணை தேவன் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாம ஜெபிக்கணும். ஆண்டவனுக்கு சொல்றார், என்னுடைய நாமத்தின் மகத்துவத்தின் நிமித்தம் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஒரு சில அதனை சொல்ற ஒரு பொசிஷன் இருக்கு. அவங்கள பார்த்து நீங்க இவங்க போய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நம்பவே மாட்டேன், முடியவே முடியாது, அவர் சொல்லியிருக்க மாட்டேன். அதே மாதிரிதான் தேவன் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஏன் கைவிட மாட்டேன் அப்படின்னு கேட்டா, நீ நானே காரியத்தில் தவறா இருக்கலாம், நீ சொல்லலாம், சொன்னதை சொல்லலன்னு சொல்லலாம், இன்னைக்கு ஒன்று சொல்லலாம், நாளைக்கு ஒன்று சொல்லலாம், நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் எப்படி ஆனா, த மெஜஸ்டிக் காட், நான் சொன்னதுதான். நான் வந்து மகிமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்த தேவன். அந்த மகத்துவன்ற வார்த்தையை எத்தனை பாருங்க வார்த்தைகள்லாம் சொல்லப்படுது. அவர் சொல்றாரு, இவ்வளவு கனத்துக்குரிய தேவன், ஒரு நாள் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்றைக்கு வரைக்கும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிற தேவன் அவருடைய மகத்துவத்தின் நாமத்தின் நிமித்தம் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எப்படின்னா பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொன்னதுதான். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, பைபிளை படிங்க. அவர் உங்களுக்காய் சொன்னதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 150 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மகிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எதுக்கு அவரை துதிக்கணும்? எல்லாரும் கடவுள் வச்சிருக்காங்க, நாங்களும் ஒரு கடவுளை வச்சு கும்பிடுறோம் அப்படின்றதுக்காக இல்லை. த கிரியேட்டிங் காட், வல்லமையுள்ள அவருடைய கிரியைக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதிங்க. இதை பேசும் போதே அவ்வளோ இம்ப்ரெஷன் ஆகுது எனக்கு. சும்மா சாதாரண ஆண்டவர் இல்லை அவரு. ஒரு காந்தத்தோட இரும்பு சேர்ந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த காந்தத்துடைய தன்மை அந்த இரும்புக்குள்ள வந்துடும். நம்முடைய தேவனும் அப்படிப்பட்டவர் தான். அவர் யாரோட இணைகிறாரோ, அவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ, யாரை தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொள்கிறாரோ, அவங்க வாழ்க்கை பிரகாசமா மாத்தாம விடவே மாட்டார். பிரகாசிச்சுட்டே தான் இருக்கும். பிரகாசிக்கலைன்னா உங்கள்கிட்ட ஏதோ நம்ம என்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவர் மகத்துவம். அவர் மகத்துவம்னா நம்ம எப்படி? அவர் சொல்றாரு, மகத்துவத்தை எனக்கு செலுத்துங்கள், உன்னுடைய ஆட்டிடியூடு எல்லாவற்றிலும் என்னுடைய மகத்துவத்தை செலுத்த எனக்கு. சும்மா நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் கிறிஸ்தவன் சொல்றதுல பெருசு இல்லை. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நம்முடைய நடை, உடை, பாவனை, நம்ம டைம் கீப்பிங், நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ், நம்முடைய உணவு பழக்கங்கள், நம்முடைய பிள்ளைகளை நடத்துறது, நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுறது, த லெஜண்ட் காட், மெஜஸ்டிக் காட், எக்ஸலன்சி, மகத்துவம் உள்ள தேவன், அவருடைய பிள்ளைகள் நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவத்தை தெரியணும்னா எதை பார்க்கணும்னு கேட்டா, அப்படியே வானத்தை நீங்க பாருங்க. ஆயிரமான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், நம்மளால தொட்டு கூட பார்க்க முடியாத அவ்வளவு மகத்துவத்தை அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். சூரிய சந்திரனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார், விண்மீன்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார், காற்று, மழை, அலை, இதெல்லாம் அவருடைய மகத்துவம். அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட மகத்துவத்தை உருவாக்கி வச்சுட்டு நான் ஒன்று சொல்லிட்டு செய்யாம இருப்பேனா? சொன்னதுதான்.
மாறவே மாட்டேன். நீ என்னன்னாலும் மாறிக்கலாம், நீ எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என் வார்த்தையில் 100க்கு 100 அல்ல, 1000க்கு 1000 அல்ல, கோடிக்கு கோடி உண்மையாக இருக்கிற தெய்வம், இந்த மகத்துவமுள்ள தேவன். மகத்துவத்தின் நாமத்தின் நிமித்தம் நான் கைவிட மாட்டேன். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 111 சங்கீதம் 3 வசனம் சொல்லுது, அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் ஒரு காரியத்தை செஞ்சா எப்படி செய்வார்னு கேட்டா, ஏனோ தானோன்னு செய்யவே மாட்டார். அவர் செஞ்சா மெஜஸ்டிக்கா செய்வார். சத்தம் வரமாட்டேங்குது பாருங்க. அவர் செஞ்சா மெஜஸ்டிக்கா செய்வார். நம்ம ஒரு சில கடங்களை போவோம், ஒரு வீடெல்லாம் பார்ப்போம், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்போம், அவருடைய இந்த ஆர்கிடெக்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கே எந்த இன்ஜினியருங்க யாருங்க பண்ணா? நான் சொல்றேன், இன்ஜினியருக்கெல்லாம் இன்ஜினியர் நம்முடைய ஆண்டவர். ஏன்னு கேட்டா அவர் மெஜஸ்டிக் காட், எக்ஸலன்சி காட், கம்பீரமான தேவன், அழகான தேவன், ஆடம்பரமான தேவன். இன்னைக்கும் அப்படிதான் ராஜரிகம் பண்ணிட்டு இருக்கிறார். பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா 24 மூப்பர்கள், கோடா கோடி தேவதூதர்கள் இடைவிடாமல் ஆராய்த்து கொண்டிருக்கிறவர், தன்னுடைய மகிமையை யாருக்குமே கொடுக்க மாட்டேன்றவர். வைராக்கியமா சொல்ல, என் மகிமையை நான் வேற யாருக்கும் எக்காரணத்தை கொண்டு நான் கொடுக்க மாட்டேன். நான் ஒருவரே ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், மகிமை நிறைந்தவராய் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் எந்த இடத்துலையும் தலை குனிக்க கூடாது, மெஜஸ்டிக்கா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் மெஜஸ்டிக்கா இருக்கணும்னு விரும்புறீங்க? மெஜஸ்டிக்னாலே தலை அப்படி நிமிரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூனி குறுகி போய், பாவி பழிகாரன் தான் கூனி குறுகி போய், பயந்து போய், நடுங்கி போய், இதுக்கு ஆப்போசிட், இந்த மெஜஸ்டிக்ன்றதுக்கு ஆப்போசிட் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஃபியர்னு போட்டிருக்கு, பயம்னு போட்டிருக்கு. மெஜஸ்டிக்கா இருக்க விரும்புறீங்களா? கிறிஸ்டியானிட்டி லைஃப் வந்து சும்மா பயம் நிறைந்த வாழ்க்கை இல்லை, திகில் நிறைந்த வாழ்க்கை இல்லை, கலக்கம் நிறைந்த வாழ்க்கை இல்லை. இந்த மெஜஸ்டிக் கம்பீரமான வாழ்க்கை இது. அதனாலதான் பாடணும் பாருங்க, சாரோனின் அலங்காரம், லிபனோனின் மகிமை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி உரலையிலே சொல்லுங்க. சங்கீதம் 93:1 சொல்லுது, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். யோவான் போய் பார்த்தாரு, பத்மு தீவுல இருந்து ஒரு தரிசனம். யோவான் ஆண்டவரை பார்க்கும்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை காட்டினார். அப்படியே செத்தவனை போல அவன் விழுந்தான் போட்டிருக்கு. தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல் செத்தவனை போல விழுந்தான். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், ஏசாயா தீர்க்கதரிசி, அதமானேன் அசுத்த உதடுள்ள மனுஷன், பரிசுத்தரை என் கண்கள் கண்டதே, செத்தவனை போல விழுந்தான். கடவுள் வந்து ரொம்ப சாதாரணமானவர் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, கர்த்தரை பார்த்தேன். த மெஜஸ்டிக் காட், அவரை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது. மோசே ஆசைப்படுறாரு, நான் உங்களை பார்க்கணும். அவர் ஆண்டவர் சொல்றாரு, என்னை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, பார்த்து உயிரோடு யாரும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தைரியத்தோட, எவ்வளவு விசுவாசத்தோட. சாதாரண நமக்கு பெரிய ப்ராப்ளம்னா என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க? ஃபினான்ஷியல் தான் ப்ராப்ளம். அவர் சொல்றாரு, வானமும் பூமியும் என்னுடையது, வானமும் பூமியும் எல்லாமே என்னுடையது, எல்லாமே எனக்கு கீழே தான் இருக்கு. சாதாரணமா கடைசியில தான் இந்த பொருளாதார ஆசீர்வாதம்லாம். இந்த கிரியேட்டிவா பாருங்க, இதை எவ்வளவு செஞ்சவர் இதை தரமாட்டார் நமக்கு. ஆண்டவர் ஒரு செகண்ட் போதும் நம்மளை பிளஸ் பண்றதுக்கு, ஒரு செகண்ட் போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க. நம்ம ஆனா இதை பிடிச்சதே தான் தூக்கிட்டு இருக்கோம். அவருடைய மகத்துவத்தை பார். உன் பிரச்சனையை பார்க்காத, உன் தேவையை பார்க்காத, உன் வியாதியை பார்க்காத, உன் பண கஷ்டத்தை பார்க்காத, உன் கடன் பாரத்தை பார்க்காத, அவருடைய மகத்துவத்தை பார். எல்லா கடனையும் கட்டி தீர்க்கிறதுக்கான வழியை தேவன் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவையை காட்டிலும் அவர் அதிகமானவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். மகத்துவத்தை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் கட்சையாக அதை கட்டி கொண்டிருக்கிறார் போட்டிருக்கு. பூச்சக்கரம் அசையாதபடி நிலைப்பட்டிருக்கிறார். அவருடைய மகத்துவத்தின் நிமித்தமாக தான் இது எல்லாம் அப்படியே நிற்கிது. ஏன்னு கேட்டால் ஒரு டைம் சொல்லிட்டாரு, சொன்னதுதான். ஹை அஃபீஷியல் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி அல்லது ஜனாதிபதி, அவங்க யாராவது ஒரு கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சாதாரண இந்த உலகத்தின் ராஜாவுக்கே
அவ்வளவு மதிப்பு இருந்தா ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக இருக்கிற கத்தருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும். அவர் இந்த மதுரையெல்லாம் நமக்கு நிறைய காரியத்தை செய்யறதுக்கு சொல்லிட்டார் ஏற்கனவே. நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். என் பிள்ளை, என் மகன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என் ஜனம், எங்க போனாலும் ஓப்பனிங் இருக்கணும். என் பிள்ளைக்கு எங்க போனாலும் பிளெஸிங் இருக்கணும், எங்க போனாலும் நன்மை இருக்கணும். ஒரு சிலர் நொந்துக்கிறாங்க, ஐயோ எங்க அப்பா எனக்கு ஒன்றும் செய்யலைங்க, எங்க அண்ணன் எனக்கு ஒன்றும் செய்யலை, எங்க மாமா எனக்கு ஒன்றும் செய்யலை, நான் உங்களுக்கு அவ்வளோ செஞ்சேன், எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. நான் சொல்றேன், கர்த்தர் உனக்காக காரியங்களை செய்கிறதற்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. காரணம், த மெஜஸ்டிக் காட் அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பிரகாசமுள்ள மனக்கண்ணு நமக்கு வேணும், பிரகாசமுள்ள மனக்கண்ணு வேணும். அந்த மனக்கண் வந்துருச்சுன்னா நமக்கான பிளெஸிங்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போனான், நல்லா தான் கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. குறிக்கப்பட்ட இடத்துல போய் ஈசாக்க பலி செலுத்தும் போது அவன் ஓங்கி வெட்ட போறான், பலி கொடுக்க போறான். ஒரு சத்தம் கேட்டுச்சு, உன் புத்திரன் மேல் கை போடாத. அதுக்கப்புறம் அவன் பார்க்குறான், ஒரு பார்வை, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு. ஒரு சில இடத்துல பாருங்களேன், நல்ல கண்ணு தான் இருக்கு, ஆனால் நமக்கு பிரகாசமுள்ள கண்ணு வேணும். காரணம், கர்த்தருடைய ஆவிக்குரிய நன்மைகளை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய உயர்வுகளை நாம் அடையும்படி பிரகாசமுள்ள மனக்கண்ணு நமக்கு வேணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி யோபு சொல்லுகிறார் 36:26, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாது. நிறைய பேர் ரிசர்ச், அவர் அறியவே முடியாது. யோபு சொல்றாரு, அவர் மகத்துவம் உள்ளவர், நாம் அவர் அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் லக்கம் ஆராய்ந்து முடியாதது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். ஒரு சில நேரத்தில் அவருக்கான ஹானரை நம்ம செலுத்துறதே இல்லை. ஆண்டவர் சொல்ல, என்னை கனம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன். மனுஷனுக்கு முன்னாடி போய் குனிகிறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் நமக்கு. மனுஷனுக்கு முன்னாடி ரொம்ப ஹம்பிளா இருக்கிறதுனா, தரமட்டத்துக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்னாடி ஹம்பிளா இருங்க, மனுஷனுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து கர்த்தர் உங்களை வைப்பார். உங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அப்படியே வழிவாங்க, தரமட்டத்துக்கே போயிடுவாங்க. குப்பையா தூசியா போறது கூட அவங்க வாயத்தம். அதே மாதிரி கர்த்தர்ட்ட வாங்க, சரண்டர் ஆகுங்க, கர்த்தர்ட்ட அவர்கிட்ட தாழ்த்துங்க. என்னைக்குமே நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் மனிதனுக்கு முன்பாக தோற்று போகவே மாட்டான், தலை குனிந்து நிற்கவே மாட்டான். சார் 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 சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஏன் கர்த்தர்ட்ட வா, கர்த்தர்ட்ட வந்தா இப்படி நிமிர்ந்து நிற்கிறது. கர்த்தர்ட்ட தாழ பணிந்து கொள். அங்க வேத வசனம் சொல்ல, எஸ்ரா சொல்றான், மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். உடனே ஜனங்கள்லாம் சொல்றாங்க, கைகளை குவித்தாங்க. அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன். நிறைய டைம்ல இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது நமக்கு ஏண்டா சொல்லணுமா தெரியும். ஆமேன்னா அப்படியே ஆக கிடவுது, அவர் மகத்துவம் உள்ளவர் தான். குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டாடலாம். இப்படி ஆராதனை பார்த்திருக்கிறீங்களா? முகம் குப்புற விழுந்து. காரணம், அவர் மகத்துவம் உள்ளவர், the majestic God. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம் கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன். மகத்துவமும் பயங்கரம். பழைய ஏற்பாடல் நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகத்துவம், அவருடைய பயங்கரங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் பிளஸ் பண்றாரு, இன்னொரு பக்கம் அடிக்கணும்னா அடிச்சு நொறுக்கி போடுறாரு. இப்ப கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனாலதான் நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பிளஸிங், அன்போட பேசுறார், பிளஸ் பண்றார். இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார், பயங்கரமா இருக்கிறார். மகத்துவம் உள்ள தேவன். வேத வசனம் சொல்லுவது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:11, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லோருக்கும் தலைவராக இருக்கிறீர். கரத்தை நல்லா உயர்த்தி ஒரு அலையா சொல்லுங்க. என்னைக்குமே அவர் தான் ராஜரிகம் பண்ணிட்டு இருக்கிறார்.
அவர் தான் காணர். எல்லா கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் அவர் ஒருத்தர் தான். என்ன கனம் பண்ணணும்? கர்த்தரை வார்த்தையினால கனம் பண்ண வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 11:7 சொல்லுகிறது, கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகள் எல்லாம் உங்கள் கண்கள் கண்டதல்லவோ. கர்த்தர் செய்த மகத்துவத்தெல்லாம் பார்த்தீங்கல்ல. செங்கடலை 2 பிளந்தார், யோர்தானை பின்னிட்டு போ செஞ்சார், எரிக்கோவை துதியினால இடிச்சு போட்டார். மகத்துவமான செயல்கள் இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு பிரமித்து போனார்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் செய்யற காரியத்தை இந்த மாதத்துல கண்டு அசந்து போவீங்க நீங்க. சொல்லுங்க. ஏன்னா அவர் மெஜஸ்டிக் காட், எக்ஸலன்சி காட். அவர் கம்பீரமானவர், பெரியவர், பயங்கரமானவர், ஆடம்பரமானவர். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கண்மான தேவஜனமே, நேரம் வேகமா நம்ம போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிருவோம். யாத்ராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணுங்க. இந்த வார்த்தை சொல்ல 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 எனக்கு என்னமோ பூஸ்டிங்கா இருக்கு. அவரை உயர்த்த உயர்த்த ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க சத்தமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய மகத்துவத்தின் நிமித்தம் அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுது கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவருடைய மகத்துவம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லாமே எக்ஸலண்டா மெஜஸ்டிக்கா செய்கிறவர். உங்க வாழ்க்கையில எதை செஞ்சாலும் ஏனோ தானோ செஞ்சுட்டு போறவர் இல்லை. தொட்டா அவர் தொட்டுட்டா எல்லாமே அற்புதமா அதிசயமா ரொம்ப ஆச்சரியம். எல்லாம் கேட்பாங்க, எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு. சொல்ல முடியாது நம்மளால. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய காரியத்தை, எப்படி 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 தெரியாது. The God is majestic, the God is excellent. அவர் அற்புதமா அதிசயமா செய்யற காரியம் எனக்கு விளங்கல, புரியல. அதே வார்த்தையை தேவன் உங்களோட சொல்றாரு. என்னுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இதுல கைவிட்டாரா அதுல கைவிட்டாரான்னு யோசிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கைவிடவே மாட்டேன். காரணம், ஐ ஆம் மெஜஸ்டிக் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை பொழுது நிறைய வார்த்தைகள் இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை. நம்ம மகத்துவமுள்ள தேவனை உயர்த்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கம்பீரத்தோடு எழுது. கூனி குறுகியே இருக்கக்கூடாது. விசுவாசிகள் நல்ல உற்சாகத்தோட. ஏன்னா நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க இந்த மாதம் முழுவதும். மகத்துவம் உள்ள தேவன் நீர். The majestic God, the excellency God. ஓ ஹல்லேலூயா. கம்பீரமான தேவன், பெரிய தேவன், பயங்கரமான தேவன், விசித்திரமான தேவன், அற்புதமான தேவன். காலை பொழுது ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் பொழுது ஒளி நிறைவே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். தேவனா
பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகா மேன்மையான மகத்துவத்தை அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. நாங்கள் உண்மை அறிந்தது கொஞ்சம், இன்னும் நாங்கள் உங்களை அறிந்து கொள்ள, இன்னும் உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒரு நன்மையும் குறைவுபடாம உடைய பிள்ளைகளை நடத்தும். உங்களுடைய மெஜஸ்டிக், உங்களுடைய எக்ஸலன்சி, ஆண்டவரே எக்ஸலன்ட் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பதாக, எல்லா காரியத்திலும் தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதி பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. உங்களுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னேன். வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.